தங்கத்தினுடைய விலை ஏறிக்கிட்டே போகுது. 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் ஒரு பவுனுடைய தங்கம் போயிடும் அப்படிங்கிறாங்க. இப்போ தங்கம் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. உலக அரசியலை தொடர்ச்சியாக உன்னிப்பாக கவனிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபெடரல் பேங்க் எடுக்கக்கூடிய முடிவுகள், பங்குச்சந்தை, ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதை தொடர்ந்து ஷேர் மார்க்கெட், கருவூல பத்திரங்கள், அதற்கு பிறகு தங்கத்தினுடைய விலை ஏறுதா இறங்குதா, அதை எல்லாத்துக்கும் தாண்டி ஒரு முக்கியமான காரணம் டாலருடைய ரேட்டு கூட்டுறதுலையும் குறையிறதுலையும் ட்ரம்ப் எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் ஏகப்பட்ட மாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தங்கத்தை வாங்கலாமா இல்லை கொஞ்சம் நாள் கழித்து வாங்கலாமா அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். இப்போ அதை பற்றி தான் நான் டீட்டெயில்டாக பேச போகிறேன். வாங்க பார்க்கலாம் உறவுகளே. இது பிரசாத் சிக்னேச்சர். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்கள் வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. உலகத்துல ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்கி அதன் மூலியமா தங்கத்தினுடைய ரேட்டை ஏற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஷாக்கான நியூஸ். இதை யார் செய்கிறா அப்படின்னு கேட்டால், ஒரு புறம் ட்ரம்ப் அப்படிங்கிற நபர் செய்கிறாரு, இன்னொரு புறம் டெதர் அப்படிங்கிற நிறுவனம் செய்யுது. சரி, ட்ரம்ப் என்ன செய்கிறாரு அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன், டெதர் அப்படிங்கிற நிறுவனம் என்ன செய்யுதுங்கிறத நான் சொல்கிறேன். இந்த ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் தங்கத்தை வாங்கலாமா இல்லை கொஞ்சம் நாள் கழித்து வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஸோ நான் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட போகிறேனே பிரசாத், அது சேஃபா? ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போடலான்னு நினைக்கிறேன், அப்படிங்கிறது சேஃபா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் நமக்குள்ளே இருக்கும். தங்கத்தின் மீதான முதலீடு லாபமா நட்டமா அப்படிங்கிறது தான் இப்போ பெரிய கேள்வி. அதை தான் உள்ளுக்குள்ள நம்ம பேச போகிறோம். ஜெரோம் பவுல் இந்த நபர் யாருன்னா, ஃபெடரல் பேங்க் இருக்குல்ல, அதனுடைய ஒன் ஆஃப் த தலைவராக இருக்கார். அவருடைய பீரியடு மே மாதத்தோடு முடிவடைய போகுது. அவருடைய பேச்சு முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறதுனால டாலருடைய ரேட்டு அவ்வப்போது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத கணிச்சிருக்காங்க. இந்த டாலருடைய ரேட்டு குறையும் போது தங்கத்தினுடைய ரேட்டு அப்படிங்கிறது அதிகமாகுது. ஃபிக்ஸ்டு டெபாசிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் இப்போ நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு முதலீடு பண்ண போகிறேன் பேங்க்கில், இல்லை 5 கோடி ரூபாய்க்கு பேங்க்கில் முதலீடு பண்ண போகிறேன் அப்படின்னா அது ஒரு வருடத்துக்கு 8% அப்படிங்கிறது வட்டி நமக்கு கிடைக்கும். இது ஸ்டாண்டர்டு. இதில் நீங்கள் முதலீடு பண்ணலாம். ஆனால் தங்கத்தில் முதலீடு பண்ணுறது அப்படிங்கிறது சில நேரங்களில் ஏறுது, சில நேரங்களில் இறங்குது. ஆனால் இதற்கு மிக முக்கியமான காரணமாக இன்னைக்கு கோல்டு ரேட்டுங்கிறது 1,30,000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. அப்போது தங்கத்தின் மீதான பற்றாக்குறையை செயற்கையாக உருவாக்கியிருக்காங்க. இந்த செயற்கையாக உருவாக்குனதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரணகர்த்தா யாருன்னா டெதர் அப்படிங்கிற நிறுவனம். இந்த நிறுவனம் ஒரு கிரிப்டோ கரன்சி நிறுவனம். இவங்க என்ன பண்ணுறாங்க, டாலருடைய ரேட்டு குறையிறதாகவும் கருவூல பத்திரங்கள் அப்படிங்கிறது, இப்போது நீங்கள் டாலருக்கு நிகராக அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கருவூலத்தில் பத்திரங்கள் எழுதி கொடுப்பாங்க. எங்களுடைய டாலர் இந்த ரேட்டில் இருக்குது உங்கள் நாட்டில், அப்போது நான் உங்ககிட்ட இருந்து கடன் வாங்குறேன்னாலோ நீங்கள் எங்ககிட்ட முதலீடு பண்ணுறீங்கன்னாலோ நாங்கள் டாலராக கொடுக்க மாட்டோம், அதுக்கு பதிலாக பத்திரங்களாக எழுதி தரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெறும் பேப்பர். அந்த பேப்பரை இவ்வளவு டாலர் அப்படிங்கிற மதிப்பீட்டில் எழுதி கொடுத்துருவாங்க. அது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப், அதற்கு பிறகு கருவூல செயலாளர், அவங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த பத்திரத்தை தான் நிறையா வச்சுருக்காங்க. யார்? ஜப்பான் வச்சுருக்காங்க, சீனா வச்சுருக்காங்க. இப்போது சீனா என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கடன் பத்திரங்களை விற்கிறதுக்கான முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற தகவல். அதனால தான் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு, அதிக அளவில் கருவூல பத்திரங்களை விற்ற ஒரு நாடு, அதாவது அவங்க கிட்ட விற்ற நாடு எதுன்னா ஜப்பான். அந்த ஜப்பான் நாட்டினுடைய டகாய்ச்சி அப்படிங்கிற நபரை தன்னுடைய கைவசம் வச்சிருக்கார். இந்த ஒரு காரணத்தினால இந்த கருவூல பத்திரங்கள் இப்போ விற்கக்கூடிய ஒரு நிலைக்கு, துர்பாக்கியமான நிலைக்கு போகிறதுனால டாலருடைய ரேட்டுங்கிறது கம்மியாகும் அப்படின்னு மதிப்பிடுறாங்க.
பத்தாவதுக்கு இந்த டெதர் அப்படிங்கிற நிறுவனம் பல ட்ரில்லியன் அளவிற்கு இந்த தங்கத்தை வாங்கி குமிக்கிறாங்க. வாங்கின தங்கத்தை என்ன பண்ணுறாங்கன்னா சுவிட்சர்லாந்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய தங்க சுரங்கத்துக்குள்ள வச்சு பூட்டி வைக்கிறாங்க. அந்த தங்க சுரங்கத்தில் பூட்டி வச்ச ஒரு ஒரு 1 கிலோ தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கள்கிட்ட தங்கம் இருக்குது, நீ அதை வாங்கிக்கோ, வாங்குறதுனா உனக்கு நான் கொடுக்க மாட்டேன், உன் பேரில் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டிஜிட்டல் கரன்சியாக மாற்றுறாங்க. அப்போது தங்கம் எங்கே இருக்குன்னு உங்களால் பார்க்கக்கூட முடியாது. ஆனால் இந்த டெதர்ங்கிற நிறுவனம் என்ன பண்ணுது, ஒரு கான்ஸ்பிரன்சியான ஒரு தியரி மாதிரி ஒன்று செட் பண்ணி இவ்வளவு தங்கத்தை நான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத கணக்கு காட்டி தங்கத்தினுடைய ரேட்டை ஹை பண்ணுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, தங்கத்தோட ரேட்டு ஜாஸ்தி ஆகுதுன்னு சொல்லி நம்ம தங்கத்தில் முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக டிஜிட்டல் கரன்சியில் முதலீடு செஞ்சால் இந்த கிரிப்டோ கரன்சியில் நம்ம ஒரு ஜாயிண்ட் அடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அவங்க நிறையா பேர் இப்போ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கிறதுனால அந்த டெதர்ங்கிற நிறுவனம் அதிகமான அளவில் தங்கத்தை மார்க்கெட்ல இருந்து வாங்குறதாகவும் கணக்கு காட்டுறாங்க. அப்போது இவ்வளவு தங்கம் உற்பத்தி செய்யப்படும் போது இவ்வளவு தங்கம் வெளியில் வரும், அது ஆபரணங்களாக மாறும். அப்போது ஆபரண தங்கங்களுக்கான அந்த ஷார்ட்டேஜ் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு. தங்கத்தின் மீதான உற்பத்தி அப்படிங்கிறதும் அதை மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய இடத்துலையும் டிசைனிங் பண்ணக்கூடிய ஆட்களும் இங்கே எல்லாமே ஷார்ட்டேஜாக இருக்குது அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்கிடுறாங்க. இதன் காரணமாக தங்கத்தோட ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தி ஆகிடுது அப்படின்னு மார்க்கெட்டை கணிக்கக்கூடிய கணிப்பாளர்கள் சொல்கிறாங்க. இப்போது வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய மத்திய வங்கின்னு சொல்லுவாங்க, சென்ட்ரல் பேங்க், அவங்க கருவூல பத்திரங்கள் இருக்குல்ல அதை பூரா கைவிடுறாங்க அப்படிங்கிற தகவல். அதான் நான் சொன்னேனே, ஜப்பான்ட்டையும் சீனாட்டையும் அமெரிக்கா நிறையா கருவூல பத்திரங்கள் கொடுத்துருக்கு அப்படின்னு. அந்த பத்திரமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி கைவிட்டுறாங்க. தங்களது நாணயத்தை வைத்து தங்கம் வாங்குவதற்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க. அப்போது பிரிக்ஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பில் இப்போ என்ன பண்ணுது, இஸ்ரேலுங்கிற நாடு இருக்குல்ல, அவங்க கூட அமெரிக்காவோடு கொண்டு இருக்கக்கூடிய டையப்பை விட்டுட்டு தொழில்துறை சம்பந்தமாக நம்ம இந்தியாவோடு உறவு வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இது ரிலேட்டடாக இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்லியிருக்காரு, அமெரிக்காவோடு நாங்கள் தொழில் செய்வதை விட இந்தியாவோடு வரும் காலங்களில் தொழில் செய்ய முயற்சிக்கிறோம் அப்படின்னு. இன்னொரு புறம் என்ன அப்படின்னா, இந்தியாவுக்கு வந்த யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரியினுடைய மிக முக்கியமான நபர் உர்சுலா, அவர் எடுக்கக்கூடிய முடிவு 32 நாடுகளுக்கும் எடுக்கக்கூடிய முடிவு. ஏன்னா அந்த 32 நாடுகளுக்கும் ஐரோப்பாவோட தலைவர் அவர். அப்போது அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கு பிறகு இந்தியாவோட எக்கனாமி டெவலப் ஆகுது, டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயின் மதிப்பு அதிகமாகுது. இதன் காரணமாக என்ன பண்ணுறாங்க, இப்போ இந்தியாவில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாக இருக்கட்டும், அதை ஏற்றுமதி செய்யக்கூடிய விஷயம் யூரோப் கண்ட்ரீஸ் என்ன பண்ணுவாங்கன்னா சாதகமாக பயன்படுத்திப்பாங்க. அப்போ யூரோப்பில் தயாரிக்கக்கூடிய கார் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு டேக்ஸ் அடிப்படையில் கம்மியாக கிடைக்கும், நமக்கும் அது கம்மியாக கிடைக்கும். அப்போது யூரோப்போடு நம்ம டைப் பண்ணோம் அப்படின்னா அமெரிக்காவோடு கொண்டு இருக்கக்கூடிய உறவோ அமெரிக்க கார்களையோ பெரிய அளவில் நம்ம வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்காது. இப்படி ஒரு சுச்சுவேஷனும் இப்போ உருவாகிறது. அமெரிக்க டாலருடைய ரேட்டை கம்மி பண்ணும். பொருள் தேக்க நிலையாகும் போது இங்கே டாலருடைய ரேட்டு ஆட்டோமேட்டிக்காக பங்குச்சந்தையில் கம்மியாயிரும். இதுவும் அமெரிக்காவுக்கு சிக்கல். இந்த காரணங்களை வச்சு அமெரிக்கா என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் மீதான போர் அப்படிங்கிற ஒரு மாய தோற்றத்தை உருவாக்குறாங்க. இப்போ போர் வரப்போகுது, அப்போ போர் வரப்போகுது, உன்னுடைய போர்க்கப்பல் எல்லாம் அமெரிக்காவில் இருந்தா என்ன, ஈரான் பக்கத்தில் இருந்தா என்ன, போர் நடந்தால் தானே கணக்கு. அப்போது ஒரு மாய தோற்றத்தை ஈரானை சுற்றி என்னுடைய போர்க்கப்பல்லாம் போய் நிற்கிது, அவங்க மேலே நாங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற செய்தியை கடந்த 1 மாத காலமாக ஏற்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதன் காரணமாகவும் தங்கத்தோட ரேட்டு ஹை ஆயிடுச்சு, டாலருடைய ரேட்டை குறையாமல் பார்த்துக்கிட்டாங்க. பத்தாவதுக்கு ரியாலுடைய ரேட்டு டாலருக்கு நிகராக 1.5 மில்லியன் அப்படிங்கிற அளவுக்கு உயர்ந்துருச்சு. இது ஈரானுக்கு விழுந்த பெருத்தடி. ஈராக்கை மையமாக வச்சு இங்கே தங்கத்தினுடைய ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுறது தான் அமெரிக்காவினுடைய பிளான். டாலரோட ரேட்டை குறைய விடாமல் பார்த்துக்கிறதும் அமெரிக்காவோட பிளான். இதற்காகத்தான் ஈரானில் போர் நடத்துவதற்கான வாய்ப்பை அவங்க உருவாக்குறாங்க. போர் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த அளவிற்கு நம்முடைய பங்குச்சந்தை ஸ்ட்ராங்காக இருக்குன்னா, போர் நடந்துருச்சுன்னா அமெரிக்க டாலர் அப்படிங்கிறது குறையவே குறையாதுங்கிறது அமெரிக்காவோட எண்ணப்பாடு. அதனால் போரை கண்டிப்பாக நிகழ்த்துவாங்க. அது பெரிய அளவிலான வெற்றியாக அமெரிக்காவுக்கு காட்டுவாங்க. அப்படி காட்டினா மட்டும்தான் டாலருடைய ரேட்டு குறையாமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இப்போது
மார்க் ரூபியோ அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், மத்திய கிழக்கில் 30,000 to 40,000 அமெரிக்க வீரர்களை நாங்கள் வரிசைப்படுத்தி வச்சிருக்கோம், எந்நேரமும் ஈரான் எங்களை தாக்கலாம் அப்படிங்கிறதுனால இந்த பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. தென்கொரிய பொருட்களோட இறக்குமதி வரி அப்படிங்கிறத உயர்த்துவேன் அப்படின்னு ட்ரம்ப் சொல்றார். அது சொன்ன மாதிரியே 15% இருந்து 25% வரைக்கும் மருந்து பொருட்களோட விலை, காரினுடைய விலை இறக்குமதி ஆச்சு அப்படின்னா ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணிட்டார். காரணம் என்னன்னா, தென்கொரியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு முதலீடு செய்வதாக இருந்த $350 பில்லியன் அப்படிங்கிறது இன்னும் அமெரிக்காவுக்கு வந்து சேரலை. அந்த கோபத்தினால தான் தென்கொரியா மீது இந்த வரியை விதிச்சிருக்கார். பத்தாவதுக்கு வடகொரியா ஹைபர்சோனிக் மிசைல் டெஸ்ட்டையும் அதற்கு பிறகு பாலிஸ்டிக் மிசைல் டெஸ்ட்டையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. இப்போது பியான்யாங் அவங்க செஞ்சுருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்களில் ஒன்று, அடுத்து அணு ஆயுத சோதனையும் செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க செஞ்சுருக்கக்கூடிய அந்த மிசைல் டெஸ்ட்டில் ஒரு பகுதி டைரக்டாக ஜப்பானுடைய நிலப்பகுதியில் போய் விழுந்துருச்சு. இப்போது ஜப்பான் வடகொரியாவுக்கு எதிராக பேசியிருக்காங்க. அப்போது ஒரு போர் சூழலை இங்கே ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறாங்க அமெரிக்கா. தென்கொரியாவை தென்கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம், தென்கொரியாவோட டைப்பில் இருக்கக்கூடிய விஷயத்தை முன்னிலைப்படுத்தும் போது வடகொரியாவுக்கு கோபம் வருது. ஸோ வடகொரியாவினுடைய ஆக்டிவிட்டி இங்கே ஜப்பானில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா ஜப்பானுக்கும் வடகொரியாவுக்கு இடையில ஒரு பெரிய பஞ்சாயத்துங்கிற ஒரு தோரணையை உருவாக்குறாங்க. சீனாவும் தைவானுக்கும் இடையில ஒரு பெரிய போர் மூலப்போகுது அப்படிங்கிற சுச்சுவேஷனை உருவாக்குறாங்க. போர் மூன்றுச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாது. பட் இதை வச்சு மிரட்டி இந்த பங்குச்சந்தையினுடைய ரேட்டை ஜாஸ்தி பண்ணுறாங்க, டாலருடைய ரேட்டு குறையாமல் பார்த்துக்கிறாங்க, கருவூல பத்திரங்கள் விற்காத அளவுக்கு பார்த்துக்கிறாங்க. கருவூல பத்திரங்கள் அதிகமான அளவில் விற்றுட்டாங்க அப்படின்னா அமெரிக்காவோட டாலர் கம்மியாயிடும். ஸோ இந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அமெரிக்கா இந்த மாதிரி உலகம் முழுவதும் போர் சூழலை உருவாக்கிக்கிட்டு இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சரி பிரசாத், ஈரானோடு போர் புரிஞ்சது அப்படின்னா அமெரிக்காவால் தப்பிச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டால் அமெரிக்கா கண்டிப்பாக ஜெயிச்சிடும். பட் ஈரான்லேருந்து எனக்கு கிடச்சிருக்கக்கூடிய ஒரு வீடியோ ஒன்று, அமெரிக்காவினுடைய போர் வீரர்கள் அவங்களுடைய சவப்பெட்டி இருக்குல்ல, அதன் மேலே போர்வை போர்த்தி வச்சு அதில் தண்ணியில் மிதக்கிற மாதிரியான காட்சிகள். தண்ணீரில் மிதக்க விட்டால் கண்ணீரிலே மிதக்க விட்டால்னு பாட்டு பாடுற மாதிரி ஒரு பெரிய கடல் பகுதியில் அமெரிக்காவினுடைய அந்த சவப்பெட்டிகளில் முழுவதுமாக மிதக்கக்கூடிய காட்சிகளை ஈரான் சைட்லேருந்து இப்போ வீடியோவாக வெளியிட்டிருக்காங்க. இது நடக்க போகிறதில்ல, இருந்தாலும் ஈரான் தன் மேலே இருக்கக்கூடிய ஸ்ட்ராங்கான நம்பிக்கையில் இந்த விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க. அமெரிக்காவுக்கு இணையாக ஈரானால் இப்போதைக்கு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் ஈரான்கிட்ட கிடையாது. ஏன்னா ஒரே ஒரு பீட்டும் பாம் போட்ட உடனேயே ஈரான் சரணடைஞ்சிட்டாங்க. ஸோ இங்கே தலைவர்கள் கைது செய்யப்படாமல் இப்போ வெனிசுலா மாதிரியான ஒரு நிகழ்வை ஈரானில் நடத்திட்டாங்கன்னா அமெரிக்கா ஜெயிச்சதா அர்த்தம். பட் இவங்களும் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அந்த இடத்துல அமெரிக்கா தோத்ததாகத்தான் கருதப்படுமே தவிர ஜெயிச்சதாக கருதப்படாது. அதனால தான் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்கிறாரு, நான் அடிக்கிறேன், என் மீது எதிர்த்தாக்குதல் ரொம்ப பெரிய அளவில் பயங்கரமாக நடத்தாத அப்படிங்கிற அந்த ரெக்வஸ்ட்டையும் வச்சுருக்காங்க. அதுக்கு ஈரான் இப்போ மறுப்பு தெரிவிச்சிருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. பீட்டர் ஷிஃப் அப்படிங்கிற நபர் இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காரு. பங்குச்சந்தையினுடைய நிபுணர், டாலர் சரிவரைய போகிறது. 2008 ஏற்பட்ட ஒரு பண மதிப்பிழப்பு மாதிரியான ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறது உலகம் முழுவதும் தோன்றப்போகிறது. 2008-09 ரொம்ப பெரிய அளவில் அந்த மாதிரியான பொருளாதார நெருக்கடின்னு ஏற்பட்டுச்சு. அந்த பொருளாதார நெருக்கடியை சரி கட்டுறதுக்கு ஐடி ஊழியர்கள் எல்லாமே ரிசைன் பண்ணாங்க. அப்படி ஒரு சுச்சுவேஷன் இப்போ உருவாக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இங்கே இருக்கக்கூடிய துர்பாக்கியமான நிலை. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, பீட்டர் ஷெஃப் சொல்லக்கூடிய விஷயங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி தேதிக்கு தங்கத்தை வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இந்த போர்க்காலம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ண முடியும். சவுதி அரேபியா இப்போ இருக்கக்கூடிய பங்குச்சந்தை நிலவரங்களையும் தன்னுடைய நாட்டில் இருக்கக்கூடிய சுச்சுவேஷனையும் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. பதிலுக்கு சவுதி அரேபியா சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்கா பூச்சாண்டி காட்டி வருகிறது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுடைய எண்ணெய் நிலையம் ஒன்று தாக்கப்பட்டுச்சு, அப்போ அவங்ககிட்ட உதவி கேட்டோம், உதவிக்கு வரலை. அது மட்டும் இல்லை, அதாவது ஆயிலுடைய ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு அவங்களே இந்த மாதிரியான செயற்கையான விஷயங்களை செஞ்சு விடுறாங்க. உலகம் முழுவதும் ஸ்பைஸ் நிறையா பேரை வச்சுருக்காங்க. எங்களுடைய நாட்டில் கூட அமெரிக்காவினுடைய ஸ்பை நிறையா பேர் எங்களுடைய ஆயில் கம்பெனிலே வேலை பார்க்குறாங்க. அவங்க ஆயிலுடைய ரேட்டை கம்மி பண்ணுறதுக்கு அவ்வப்போது இந்த மாதிரியான கிறுக்குத்தனமான வேலையை செஞ்சு விட்டுறாங்க. ஸோ அமெரிக்கா உலகம் முழுவதும் ஒரு டேஞ்சரான ஒரு சுச்சுவேஷனை எப்பவுமே உருவாக்கி அதன் மூலியமா டாலருடைய ரேட்டை கம்மி பண்ண விடாமல் பார்த்துக்கிறாங்க.
ஸோ தான் வாழணும் அப்படிங்கிறதுக்காக உலக நாடுகள் எல்லாத்தையும் பாதிப்புக்கு உள்ளாக்கி தன்னுடைய மக்கள் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்குது அமெரிக்கா. அது மட்டும் இல்லை, சீனாவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சீனாவில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை, அதாவது அங்கே ஒரு பேர் வச்சுருப்பாங்க, சீனாவில் வந்து பார்த்திங்கன்னா நிர்வாண அதிகாரிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக வந்து அம்மனமாக தெரிகிறது இல்லை, அவங்களுக்கு பேர் நேக்டு ஆஃபீஸர்ஸ் அப்படிம்பாங்க. அதற்கு பேர் அந்த மாதிரி பேர் வச்சுருக்காங்க. என்னென்னா இப்போ கூட 2 பேர் வந்து அரெஸ்ட் ஆனாங்க. அந்த 2 பேர் யார் அப்படின்னா சீனாவினுடைய உயர்மட்ட அதிகாரிகள். அவங்க அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் சீனாவினுடைய ஆயுத பலம் என்ன அப்படிங்கிறதையும் இராணுவ ரகசியங்களையும் வித்துட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த 2 பேருடைய பேர், ஒருத்தர் வந்து 75 வயதான ஜாங் யூஜி அப்படிங்கிறவர், இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாங் செங்மின் அப்படிங்கிற நபர். அவர் ஜூனியர் லெவலில் இருக்கக்கூடிய சிஎம்சியினுடைய மிக முக்கியமான மெம்பர். இந்த 2 பேரும் இராணுவ ரகசியங்களை திருடி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் வித்துட்டாங்க. ஸோ இப்படி ஒரு செய்தியும் வெளியில் வருது. அப்போ சீனாவினுடைய இராணுவ ரகசியங்களும் இராணுவ ஆயுதங்களும் விற்காமல் போயிடும். இப்படி ஒரு செய்தியை மேற்கத்திய ஊடகங்கள் பெரிய அளவில் பிரசுரிக்குது. சீனா சைடில் இந்த செய்தியை வந்து பெரிய அளவில் அவங்க பிரசுரிக்கவே இல்லை. ஏன்னா அவங்களுடைய இராணுவ ரகசியங்கள்லாம் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன ஆகும்? அந்த அவங்களுடைய ஆயுதங்களை வாங்க மாட்டாங்க, மற்றவங்க உலக நாடுகள் வாங்க மாட்டாங்க. இப்போ ஈரானுக்கே சீனாவினுடைய ஆயுதங்கள்லாம் போயிருக்கு, சரியா? அப்போது அந்த ஆயுதங்களை வச்சு ஈரான் சண்டை போட்டுச்சு அப்படின்னா அமெரிக்கா கிட்ட தோத்துரும் அப்படிங்கிறத நம்மளால யோசிக்க முடியும், புரியுதா? அப்போது ரகசியங்கள் திருடப்பட்டுருச்சு அப்படின்னாலே சீனா கிட்ட இருந்து ரஷ்யாவோ, சீனா கிட்ட இருந்து ஈரானோ, சீனா கிட்ட இருந்து வடகொரியாவோ, சீனா கிட்ட இருந்து இந்தியாவோ கூட, பாகிஸ்தானா கூட வாங்கி இருக்கக்கூடிய ஆயுதங்கள்லாம் செல்லா காசுகளாக மாறிடும் அப்படிங்கிற தோற்றத்தை அமெரிக்கா ஏற்படுத்தி தன்னுடைய ஆயுதங்கள் தான் சிறந்தது அப்படிங்கிறத உலக மக்களுக்கும் சரி, உலக முதலீட்டாளர்களுக்கும் சரி, உலகத்தில் தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி இதை புரிய வைக்கிறாங்க. இந்த செய்தி அப்படித்தான் போய் சேரும். அப்போது மார்க்கெட்டில் அமெரிக்காவினுடைய ஆயுதங்களும் ஹை ரேட்டில் இருக்கும், டாலரும் ஹை ரேட்டில் இருக்கும். அவங்களுடைய கருவூல பத்திரங்களையும் விற்க முடியாத அளவுக்கு ஃபெடரல் பேங்க் மூலியமா மற்ற சென்ட்ரல் பேங்காக இருக்கட்டும், வேர்ல்டு வைடாக இருக்கக்கூடிய பேங்க்குக்கும் நெருக்கடி கொடுப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போது கருவூல பத்திரங்களை விற்க முடியாத அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனையும் உருவாக்குறாங்க. டாலரை குறைய விடாமல் பார்த்துக்கிறதுக்கு இந்த வேலைகளை எல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஸோ தொடர்ச்சியாக டெதர் நிறுவனம் மூலிமா இந்த கிரிப்டோ அப்படிங்கிற கான்செப்டையும் உருவாக்கி கிரிப்டோ அப்படிங்கிற அந்த கரன்சிக்கு வரியவும் ரத்து பண்ணி அப்போ அமெரிக்கா வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ டாக்ஸ் ஃப்ரீ அப்படிங்கிறத இந்த கிரிப்டோ கரன்சிக்கும் பிட்காயினுக்கும் ஏற்படுத்துகிறாங்க அமெரிக்கா. அப்போது நீங்கள் கண்ணுக்கு தெரியாத ஒரு இடத்துல முதலீடு செஞ்சு டாலருடைய ரேட்டை குறைய விடாமல் காப்பாற்றுறதும் அமெரிக்காவினுடைய பெருத்த திட்டம். அதை நோக்கி தான் அமெரிக்கா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இங்கே நடக்கக்கூடிய வார் ரிலேட்டடான விஷயங்களோ, அதன் மூலியமாக நடக்கக்கூடிய மாற்றங்களோ அமெரிக்காவுக்கான லாபமே தவிர மற்ற எல்லா நாடுகளுக்கும் நட்டத்தை ஏற்படுத்துவதற்கான விஷயங்களை தான் அவங்க சீர்தூக்கி பார்க்குறாங்க. கோல்டு இப்போ முதலீடு செய்யலாம், தப்பு இல்லை. ஆனால் போர் முடிஞ்சதற்கு பிறகு தங்கத்தை வாங்குவது சிறந்த வழியாக இருக்கும். கடைசியாக பாயிண்ட்டுக்கு வந்துட்டேன்னா, என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சென்னையின் பிரம்மாண்ட அடையாளம் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். உங்க வீட்டுக்கு தேவையான சோஃபா, கட்டில், பீரோ உட்பட அனைத்து வகையான பொருட்களும் ஒரே இடத்துல 40% தள்ளுபடியோடு 5 ஆண்டு கால உத்தரவாதமும் சேர்த்து கொடுக்குறாங்க. ரெக்லைனர் சோஃபா இவங்களோட ஸ்பெஷல். இது வச்சு பார்க்குற கடை இல்லைங்க, வித்து பார்க்குற கடை. சென்னை ராமபுரம் வள்ளுவர் சாலையில் திருச்செந்தூர் முருகன் பர்னிச்சர். தொடர்புக்கு 8925414928 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594. prasadsignature@gmail.com.